இன்றைக்கி கிளாஸஸில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 21 பேபி டிசைன் பேபி 2 டிஃப்ரெண்ட்டாக நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூ ஷேப்பில் போட்டு கை வரைஞ்சிக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கை கட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு கை வரைஞ்சிக்கிறேன். ஸோ பேபி வந்து படுத்துருக்கிற பொசிஷன் தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ நான் எதே மாதிரி வரைகிறனோ அதே மாதிரி வரைங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பென் ஆர் பென்சிலில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பேபி வந்துட்டு தூங்குற மாதிரி வரைகிறேன். ஸோ காதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாடி அண்ட் தென் வயிறு பகுதி வரைஞ்சிக்கிறேன். அதோட பேக் பகுதி வந்துட்டு இன்னர் போட்டிருக்கிற மாதிரி. ஸோ பேக் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லெக்கு போட்டுக்கலாம். லெக்குக்கு கீழேயும் லைட்டாக ஒரு சின்ன மேகம் போட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி வரையணும் அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பெண்டான மாதிரி கொடுத்து பேபியோட கால் அழகாக வளைவாக இருக்க மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே மேகங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா மேகத்தில் படுத்துருக்கிற மாதிரி நான் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஐஸ் வந்துட்டு நான் கீழே இருக்க மாதிரி தூங்குற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பேபியோட இன்னரில் வந்துட்டு நம்ம டிசைன் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபில்லிங்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சும்மா ஹம்மிங்ஸ் மாதிரி கொடுத்து ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். இது உள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நான் சிம்பிளாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே ஒரே டிசைன் கூட ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை கோடிங் ஷேடிங் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் டிசைன் வந்துட்டு ஒரு பேபி தொட்டிலில் தூங்குற மாதிரி வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தொட்டில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேபிஸ் நிறையா வெரைட்டிஸில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் 2 வெரைட்டிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் 2-3 வெரைட்டிஸ் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் நானே பண்ண முடியாது. உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். ஸோ நான் நடுவில் வந்துட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு 5 பக்கமும் லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா கோடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ என் மெஹந்தி இப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் வெளியே வச்சுட்டேன். ஸோ வெளியே வச்சதுனால அந்த மெஹந்தியோட இது வந்துட்டு காஞ்சிருச்சு. அதனால் எனக்கு விட்டு தான் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெஹந்தி மேக் பண்ணியிருந்தாலோ இல்லை என்கிட்ட பை பண்ணியிருந்தாலோ பாதி மெஹந்தி இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் கவரில் ஆர் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அவுட்டர் லைன் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுங்க. அப்போ தான் நீட்டாக வரும். ஸோ நீங்கள் இதில் இந்த டிசைன்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லை, எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் வரையலாம். ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மேலே இப்போ பாருங்கள் நான் பேபியை வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஹெட்டும் காதும் நான் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு பேபியோட ஹேர் இருக்கிற மாதிரி நான் வரைகிறேன் ஃபுல்லாகவே. ஸோ பேபி வந்து தூங்குற மாதிரி, ஏன்னா தொட்டிலில் தூங்குற மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி. ஸோ நீங்கள் இதை இப்படியே கூட விடலாம், எட்டி பார்க்குற மாதிரி இன்னும் 2-3 பேபிஸை வரையலாம். ஸோ நான் ஒரு பேபியே காஃப்லாம் போட்டு அந்த போத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நான் நீட்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு சும்மா வந்துட்டு லைட் ஷேடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை சிம்பிளாகவும் விடலாம். ஸோ நான் ஹேர் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே வந்துட்டு ஷேடிங் மாதிரி அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஃபுல்லாக மேலே அவுட்லைன் டார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்துட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப மெலிசாக போடணும், ரொம்ப டார்க்காக போடக்கூடாது. கேப்ஸ் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரில் போடணும். கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ எகைன் நான் வந்து ஃபுல்லாக வெளியே கோட்டிங் கொடுத்துக்கிறேன் நல்லா. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தொட்டிலில் ஊஞ்சல் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் 4 பக்கம் இருக்கிற மாதிரியும். ஸோ ஒரு மரமும் நான் வரைஞ்சிக்கிறேன், மரத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சென்டராக அந்த இடம் காலியாக இருக்கனால ஹம்ஸ் போட்டுக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் தான். ஸோ நான் வந்துட்டு மரம் வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ மெஹந்தியை போட்டு முடிச்சிங்கன்னா என்ன தான் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இலை மாதிரி கொடி மாதிரிலாம் போட்டுட்டு குட்டி குட்டி லீஃப் போட்டுக்கிறேன் ஒரு பக்கம். இது நீங்கள் ஷேடிங்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியேவும் விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெயின்ஸ் டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கீழே இங்கே தொங்குறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வெயின்ஸ் டிசைன் தான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த மரத்தில் கிளை மாதிரி கொடி மாதிரி தொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஃபிஷியலாக அழகாக வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அழகாக உங்களுக்கு கொடி மாதிரியே தெரியும். நான் அங்கங்கே வந்துட்டு அந்த இலை மட்டும் லீஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் ஃபுல்லாக வெயின்ஸே கொடுத்துக்கிறேன். ஸோ வெயின்ஸ் கொடுக்கலாம், லீஃப் போடலாம், லீஃபில் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி கூட வரைங்க, நான் மேலாவில் வரைஞ்சிட்டேன். ஸோ நான் வந்துட்டு மரத்துக்கு நடுவில் வந்துட்டு யூ ஷேப் மாதிரி கொடுத்து, மரத்தில் அங்கங்கே அப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் அழகாக நீட்டாக உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம். நான் சென்டராக வந்துட்டு 2025 பேபி அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் மாம் அண்ட் டேட் எழுதலாம், இல்லை டேட் எழுதலாம். ஸோ எனிதிங். நான் வந்துட்டு அந்த டிசைன் போட்டதை விட்டுட்டு மீதி எல்லா இடமுமே ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு டிசைன்ஸையும் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 5 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேபிஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேபி தானேன்னு விட்டுறாதீங்க. பேபியோட ஃபேஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.